சேலம் அருகே நிலத்தகராறு காரணமாக எதிர்த்தரப்பினரின் வீட்டை சூறையாடிய 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைவாசல் அருகே ஊனத்தூர் வடக்கு காலனியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெரியண்ணன் என்பவருக்கும் இடையே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் பெரியண்ணன் தனது உறவினருடன் சேர்ந்து ராஜேந்திரனின் வீட்டை சூறையாடியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெரியண்ணன் உள்ளிட்ட 11 பேரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் தேங்கியுள்ள கழிவுநீர் 50 நாட்களுக்கு மேலாக அகற்றப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கழிவுநீர் தேங்கி உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் விடியா திமுக கவுன்சிலர் அஸ்மா பேகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே புதூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. சிவகங்கையில் வயதான பெற்றோர் சிகிச்சைக்காக வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற மகனை அபகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளையார் கோயில் அருகே நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் மணியும் அவரது மனைவியும் பார்வை குறைபாடு உள்ளிட்ட மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை அவர்களது மகன் ஆசை தம்பி அபகரித்து கொண்டு வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் பணத்தை மீட்டு தரக்கோரி முதியவர் மணி சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார்.